சாப்பாடும் இல்லாமல் இந்த கடைசிக்கு தாகம் தீர்த்தது இந்த உப்பில்லா கஞ்சி. நினைவுக்கு மலர்கள் போட்டு அஞ்சலி செலுத்தினா நாளைக்கு 9 மணிக்கு சரி. உணவுகளுமே தடை செய்யப்பட்டு, மருந்துகள் தடை செய்யப்பட்டு, குழந்தை குஞ்சுகளுக்கு கூட சாப்பிடு கஞ்சியானது ரக்கப்பட்டு தாய்த்தமிழர்களுக்கு வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா யாழ்ப்பாணம் கைதடி என்ற இடத்துல நிற்கிறோம். கைதடி நினைவுதவி அடியில் இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி பொதுமக்களால் வழங்கப்படுகிறது. அதை முன்பு தான் இந்த காலம் அமைய போது. இந்த மே மாதம் 12ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 18ஆம் தேதி வரை முள்ளிவாய்க்கால் வாரம் மக்களால் நினைவு கூறப்படுகிறது. அதை முன்பு தான் இந்த காலம் அமைப்பது. இப்படி காலையில் இருந்து பார்க்கும். நினைவுதவிக்கு மலர்கள் போட்டு அஞ்சலி செலுத்தினா கைதடி சந்தையில் இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சினா கஞ்சியானது ரக்கப்பட்டு இப்போ மக்களுக்கு பரிமாறுவதற்காக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு 9 மணிக்கு வணக்கம் அம்மா. வணக்கம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி கைதடி சந்தையில் என்று காட்சி உணர்வுபூர்வமாக வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று சொல்லுவதை நாங்கள் உயிர்கஞ்சி என்று சொல்வது தான் பொருத்தமானது. ஏனென்று சொன்னால் அந்த முள்ளிவாய்க்கால் இறுதி இன அழிப்பு யுத்தத்திலே 4.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களும் உண்மையில் இந்த கஞ்சி இருந்ததால் தான் இன்றைக்கு உயிர் தப்பி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அந்த நேரத்து நினைவுகள் எந்த நேரமும் உண்மையில் இந்த கஞ்சியை காய்ச்சேக்க மிக ஒரு மன நெருடலாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அங்கே அரசாங்கத்தால் எல்லா உணவுகளுமே தடை செய்யப்பட்டு, மருந்துகள் தடை செய்யப்பட்டு, குழந்தை குஞ்சுகளுக்கு கூட சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லாத ஒரு இடத்திலே சப்பி குறுநல் என்று நாங்கள் அதை பேசாமல் கோழிகளுக்கு போடுறோம். அந்த சப்பி நெல்லை எடுத்து அதை இடித்து அதைத்தான் இந்த கிடாரங்கள் வழிய தண்ணியையும் அந்த சப்பி நெல்லில் வந்த குறுநல் அரிசியையும் வச்சு தண்ணியோட காய்ச்சி ஒவ்வொரு பிரதேசத்திலும் 3000 4000 லைனில் நின்று கடைசி இறுதி யுத்தத்திலே ஒன்றுமே இல்லாமல் உயிரை காப்பதற்காக மட்டும் அந்த கஞ்சியை குடிச்சு தான் அத்தனை லட்சம் மக்களும் நாங்கள் தப்பின உயிரோடு சாகாமல் தப்பின அத்தனை உயிர்களும் தப்பினதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த கஞ்சி தான். இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி இன அழிப்பின் சாட்சியமாக தொடர்ச்சியாக நாங்கள் இதை தொடர்ச்சியாக நினைவேந்தல் செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இளைஞர்களாக தப்பி வந்திருக்கிற அத்தனை அந்த பிள்ளைகளும் குழந்தைகளாக இந்த கஞ்சியை குடிச்சு தான் இஞ்சால தப்பி வந்திருக்கிறோம். நாங்களும் அப்படித்தான் அந்த கடைசி நேரத்து அந்த கஞ்சியை குடிச்சு தான் உயிர் தப்பி வந்திருக்கிறோம். இந்த இன அழிப்பு என்றது உலகளாவிய ரீதியில் சர்வதேச ரீதியில் இது பகிரப்பட்டு எங்களுக்கான இன விடுதலை தரப்படும் வரை இந்த தமிழினத்தின் மிகப்பெரிய உயிரழிப்பாகிய அந்த இன அழிப்பு யுத்தத்தை நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் அதாவது உயிர்கஞ்சியை கொடுப்பதன் மூலம் எங்களோட அடுத்த பரம்பரைகளுக்கு சந்ததிகளுக்கு கடத்தி எங்களோட தமிழினத்தின் விடுதலையை நாங்கள் மிக அண்மித்து கொண்டர வேண்டும் என்றால் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி மிக முக்கியமான உன்னதமான கஞ்சி என்று தான் சொல்லலாம். வணக்கம் அக்கா. வணக்கம். நீங்கள் முள்ளிவாய்க்காலில் இறுதி வடமட்டம் நின்ற ஒரு ஆளாக உங்கள்கிட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பற்றி சொல்லுங்கள். முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பற்றி சொல்கிறேன்னா, நாங்கள் கடைசி வரையும் போராட்டத்தில் நின்று சாப்பாடு இல்லாமல் ஒரு தேங்காய் இல்லாமல் அரிசி இல்லாமல் அப்படி இந்த அரிசி எடுத்து கஞ்சி காய்ச்சவே நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்ட. உப்பு கூட இல்லை, அந்த இடத்துல உப்பும் இல்லை. எவ்வளவோ மக்கள் இப்போ ஒரு இடத்துல வச்சு கஞ்சி காய்ச்சிறோம்னா அந்த இடத்துல அந்த கஞ்சி குடிக்காமே போன வரலாறும் இருக்குது. ஏனெண்டா செல்வலும் இல்லாட்டிக்கு எதன் நொண்டால செல்வலும் எல்லாட்டிக்கு மேலால் எதன் அடிப்பாங்க. அப்போ அதால் நாங்கள் அந்த இடத்துல இருந்து அந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லாமல் போனது.
அது பிற்பாடு நாங்கள் அப்படியே வந்து கடைசி முள்ளிவாய்க்கால்லையும் இதே நிலைமை தான். நாங்கள் சுதந்திர உரத்திலேருந்து இப்படியான ஒரு கஞ்சி குடிச்சு தான் முள்ளிவாய்க்கால் வரையும் போயும் முள்ளிவாய்க்கால்லே கடைசியில் காலத்திலேருந்து எங்களுக்கு எந்த ஒரு சாப்பாடும் இல்லாமல் இந்த கடைசிக்கு தாகம் தீர்த்தது இந்த உப்பில்லா கஞ்சி. முள்ளிவாய்க்கால் வாரத்தினுடைய 3வது நாள் நினைவேந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வடகிழக்கு தமிழர் தாயகத்தினுடைய மிக கூரமான அவலங்களை சந்தித்த மண்ணாக, உலகின் பெருந்துயரத்தை சுமந்து நிற்கின்ற மண்ணாக வடகிழக்கு தாயகத்தினுடைய முள்ளிவாய்க்கால் உலக வரைபடத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு சில கணப்பொழுதுகளிலே கொன்றொழிக்கப்பட்ட அந்த வரலாறு சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய பயங்கரவாதத்தினுடைய முழு முகமும் சர்வதேசத்திற்கு அம்பலப்பட்டு நிற்கின்ற நாளாக இன்றைக்கு நாங்கள் அந்த வரலாற்றை கடத்தி கொண்டிருக்கிறோம். முந்தி தவம் கிடந்து இந்த வரலாற்றை முகிழ்த்து கொண்டிருந்த ஒரு இனம் நந்தி கடலோடு அவர்களுடைய வரலாறு முடக்கப்பட்டது என்று சிங்கள பேரினவாதம் மார்தட்டி கொண்டிருக்கின்ற பொழுதுதான் கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக அந்த நந்திக்கடலை வைத்து நம்பிக்கையோடு நகர்கின்ற ஒரு வரலாற்றை எங்களுடைய தலைவன் எங்கள் கைகளிலே தந்துவிட்டு சென்றிருக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு சில நாட்களிலே கொன்றொழிக்கப்பட்ட அதற்கான சர்வதேச நீதி என்பது இனப்படுகொலை ஒன்று தமிழினத்தின் மீது சிங்கள பௌத்த பேரினவாதத்தினாலும் அதனோடு சார்ந்து இயங்கிய வல்லரசுகளினாலும் மேற்கொள்ளப்பட்டது என்கின்ற உண்மையை சர்வதேசத்துக்கு அம்பலப்படுத்தி கொண்டிருக்கின்ற நாட்களாக இந்த நாட்கள் வரலாற்றிலே கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த ஈழத்தமிழினம் இனப்படுகொலை செய்யப்பட்டதற்கான நீதி என்பது அந்த இனம் தனித்தே தன்னை தக்க வைக்கக்கூடிய ஒரு சுயாட்சி கட்டமைப்பை கொண்டிருக்க வேண்டும். தன்னுடைய பாதுகாப்பை தானே உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சுயாட்சி கட்டமைப்புக்குள் செல்ல வேண்டும் என்பதனை வலியுறுத்தி நிற்கிற ஒரு விடயம்தான் இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலோடு நிறைவு பெறும். ஆகவே வடகிழக்கிலே இருக்கின்ற தாயக பரப்பிலே இருக்கின்ற மக்கள் அனைவரும் முள்ளிவாய்க்காலிலே எழுச்சியும் புரட்சியுமாக திரண்டெழுந்து வந்து சர்வதேசத்திற்கு நாங்கள் மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம், எங்களுக்கான நீதியை இந்த சர்வதேசம் பெற்றுத்தர வேண்டும் என்று ஒற்றை குரலிலே நாங்கள் ஓங்கி ஒழிப்பதற்கான காலமாக இதனை நாங்கள் பயன்படுத்துவோம் என்று கூறுகிறேன். தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு மிக கொடூரமான ஒரு இனஅழிப்பு யுத்தம் ஒன்றை நடத்தி இறுதி யுத்தத்தில் மாத்திரம் சுமார் 1,46,000க்கும் அதிகமான தமிழர்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள். சர்வதேச சட்டங்களின்படி தடை செய்யப்பட்ட கொத்துக்குண்டுகள், இரசாயன குண்டுகள் போன்றவற்றை பயன்படுத்தி அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. அத்தோடு அந்த வன்னி பிரதேசத்திலே புலிகளுடைய கட்டுப்பாட்டு பகுதியிலே கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் வாழ்ந்த பகுதி மீது முழுமையான ஒரு பொருளாதார தடை ஒன்று அமுல்படுத்தப்பட்டு பட்டினி சாவு மூலமாகவும் பெருமளவான மக்கள் உயிரிழக்கின்ற நிலைமைக்கு இலங்கை அரசாங்கம் காரணமாக இருந்தது. உணவு தடை ஏற்படுத்தப்பட்டிருந்த நிலையிலே உயிர் காப்பதற்காக அங்கே அரிசி கஞ்சிகள் மாத்திரம்தான் பிள்ளைகளுக்கும் குழந்தைகள், முதியவர்கள், நோயாளர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் சகலரும் உண்ண வேண்டியிருந்தது. அவ்வாறு கஞ்சிகளுக்காக வரிசையில் நின்ற குழந்தைகள் மீது கூட கண்மூடித்தனமான விமான தாக்குதல்களும் ரிகணை தாக்குதல்களும் நடாத்தப்பட்டு பல்லாயிரக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு இந்த படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டு 16 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் எங்களுடைய உறவுகளுக்கு நீதி கிடைக்கவில்லை. அந்த வருகின்ற 18ஆம் தேதி நாங்கள் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையினுடைய நினைவேந்தல் நிகழ்வை வழமை போன்று முள்ளிவாய்க்காலிலே அனுஷ்டிப்பதற்கு தமிழ் மக்கள் தயாராகி வருகின்றார்கள். இந்த நிலையில் இப்பொழுது 12ஆம் தேதியிலிருந்து முள்ளிவாய்க்கால் வாரம் அனுஷ்டிக்கப்படுகின்றது.
இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் அனுஷ்டிக்கப்படுகின்ற காலப்பகுதியிலே தமிழர் தாயகம் எங்கும் கடந்த 75 வருடங்களாக மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையை நினைவு கூறுகின்ற நிகழ்வுகளும் முன்னெடுக்கப்படுகின்ற அதே நேரத்திலே அந்த யுத்த கால பகுதியிலே உணவு தடை ஏற்படுத்தப்பட்டிருந்த பொழுது பட்டினி சாவிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அந்த மக்கள் உணவாக அருந்திய இந்த கஞ்சியை காய்ச்சி வழங்குகின்ற ஒரு நிகழ்வும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்வுகளிலே தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக பங்கெடுக்க வேண்டும். இந்த நிகழ்வுகளினூடாக இறந்த மக்களை நாங்கள் நினைவு கூறுகின்ற அதே நேரத்திலே படுகொலையை அரங்கேற்றிய சிங்கள பௌத்த பேரினவாத அரசை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அதே நேரத்திலே மீண்டும் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்று சொல்லி நடைபெறக்கூடாது. அதற்காக இந்த பொறுப்பு குரலும் முக்கியமானது, இனப்பிரச்சனைக்கான தீர்வும் முக்கியமானது. அந்த வகையில் தீர்வாக ஒற்றையாட்சியை ஒழித்து தமிழர் தேசம் அதனுடைய இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. தற்பொழுது பதவியேற்றிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கா தன்னை ஒரு முற்போக்குவாதியாகவும் பாட்டாளி மக்களுடைய தலைவராகவும் காண்பித்துத்தான் தமிழ் மக்களுடைய வாக்குகளையும் பெற்று பதவிக்கு வந்திருந்தார். அவ்வாறு வந்த பிற்பாடு அவர் அந்த கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் காட்டிலே பறக்கவிட்டு தன்னுடைய உண்மையான முகத்தை அம்பலப்படுத்தி ஒரு சிங்கள பௌத்த இனவரியராகவே அவர் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு நான் நினைக்கின்றேன் இந்த உள்ளூராட்சி தேர்தல் ஒரு தக்க பாடத்தை படிப்பித்திருக்கின்றது. அவர் அந்த இனவாதத்தில் ஊறி அவருடைய சொந்த புத்தி மக்கி ஒரு இனவாதத்திலே சிந்திக்கிற ஒரு முட்டாளாகத்தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த கனவுவில் இருந்து அவர் வெளியிலே வர வேண்டும். அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ் மக்களுக்கு இந்த தீவிலே ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அந்த பிரச்சனை தீர்க்கப்படாவிட்டால் தமிழ் சிங்கள மக்களுக்கிடையிலே உறவு என்பது மேலும் மேலும் விரிசலடைந்து கொண்டு செல்லுமே தவிர ஒற்றுப்பொழுதும் இவர் இந்த நாட்டை முன்னேற்ற முடியாது. அவர் இந்த பதவியேற்ற இந்த 7 மாதங்களிலே நாட்டின் பொருளாதாரத்தில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. வெறுமனே இந்த பிராந்திய வல்லரசு மற்றும் இந்த பூகோள ஆதிக்கம் செலுத்த விரும்புகிற தரப்புகளுக்கு இவர் தேவைப்படுகின்றார். அவர்களுடைய நலன்களை அடைந்து கொள்வதற்கு இவர் தேவைப்படுகின்ற காரணத்தினால் இவருக்கு IMF ஊடாகவும் உலக வங்கி ஐரோப்பிய ஒன்றியம் ஊடாகவும் தேவைப்படுகின்ற கடன்களை வழங்குவதன் மூலமாக இவர்களை தக்க வைக்கின்ற வேலை மாத்திரம்தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இங்கே ஆக்கபூர்வமான ஒரு அர்த்தமுள்ள பொருளாதார அபிவிருத்திகளோ இன்ன நல்லிணக்கமோ ஏற்படுத்தப்படவில்லை. ஆகவே இந்த பூகோள சக்திகளுக்கு தேவைப்படுகின்ற விடயங்களை இவர் சார்ந்த அரசாங்கம் ஊடாக நிறைவேற்றிக் கொள்வதற்காக கிடைக்கின்ற உதவிகளை வைத்துக்கொண்டு அவர் கற்பனை உலகத்திலே மிதக்கக்கூடாது. கோட்டாபய ராஜபக்சவுக்கு நடைபெற்றது இப்பொழுதும் இவருக்கும் நடக்கலாம். ஆகவே இவர் இந்த வரலாற்றிலே அவருடைய பெயர் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஒற்றையாட்சியை ஒழித்து ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கும் இனப்படுகொலை செய்த இராணுவத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்துவதற்கும் அவர் முன்வர வேண்டும் என்றும் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஐடியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த வகையில் மதப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினரான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் இந்த இடத்துல வந்திருக்கிறார்.